சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கோவளம் கடற்கரைக்கு எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர்லேருந்து வந்தீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து அப்படியே ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச்சு, மாயாஜால், எம்ஜிஎம், டிஸ்னி வேர்ல்டு, கிஷ்கிந்தா, முட்டுக்காடு கடந்து வந்தீங்கன்னா ஒரு முட்டுக்காட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 38வது கிலோமீட்டரில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கோவளம் கடற்கரை அமைந்துள்ளது. சென்னை ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா கிஷ்கிந்தா தாண்டின உடனேயே முட்டுக்காடு வரும். முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது, முட்டுக்காடு லேக்கு. முட்டுக்காடு பிரிட்ஜிலேருந்து அப்படியே ஈசிஆர் ரோட்டில் நேரே வந்தீங்கன்னா ஒரு 3வது கிலோமீட்டரில் கோவளம் ஜங்ஷன் வரும். இதுதான் இந்த கோவளம் ஜங்ஷன். கோவளம் ஜங்ஷனில் ரோடு ஒரு 3 பிரிவாக பிரியும். ரைட்டு, ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு. இந்த கோவளம் ஜங்ஷனில் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அது கேளம்பாக்கம், அப்படியே தாம்பரம் அந்த ரோடு. நேரே போனீங்கன்னா மகாபலிபுரம். நம்ம கோவளம் கடற்கரைக்கு இடதுபுறமாக லெஃப்ட்டில் திரும்பிடணும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா கோவளம் ஜங்ஷன்லேருந்து இடதுபுறமாக போகக்கூடிய ரோடு. இந்த கோவளம் ஊருக்கு உள்ளோடி போய் நேரே இந்த ரோடு கோவளம் கடற்கரையில் தான் போய் முடியும். இந்த கோவளம் கடற்கரை சென்னையிலேருந்து ஒரு 38வது கிலோமீட்டரில் இருக்குது. சென்னைக்கு சிட்டிக்கு ரொம்ப அருகிலே தான் இருக்குது. சென்னை முட்டுக்காட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இந்த கோவளம் கடற்கரை இருக்குது. சென்னையில் இருக்கவங்க அதிகமான பேர் மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சுக்கு போவதை விட இந்த கோவளம் பீச்சுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இந்த கோவளம் இந்த கோவளம் கடற்கரை சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தால் கூட இந்த கோவளம் வரக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இந்த கோவளம் வருது. இந்த கோவளம் கடற்கரை கிராமம் ரொம்ப அமைதியான கிராமம், ரொம்ப அழகான கிராமமும் கூட. இந்த கோவளம் கடற்கரை கிராமத்தில் வசிக்கிற பெரும்பாலான மக்கள் கடலில் போட்டில் போய் மீன் பிடிக்கிறத தான் முக்கியமான தொழிலாக செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கடலில் பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ் மீனை இங்கேயே போட்டில் வச்சு வியாபாரமும் பண்ணுறாங்க. இந்த கோவளம் ஊருக்குள்ளே பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டிய பெரிய கோவில் இருக்குது, கைலாசநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு முஸ்லீம் தர்காவும் இருக்குது. அதனால ஆன்மீக பயணிகளும் இங்கே அதிகமாக வருவாங்க. கோவிலுக்கு வரக்கூடியவங்களும் வருவாங்க. தர்காவுக்கும் இங்கே சாட்டர்டே சண்டேயில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. தர்காவுக்கு கோவிலுக்கு அப்புறமா இந்த கடற்கரையில் பொழுதுபோக்கிட்டு போவாங்க. 80s 90s காலகட்டத்திலலாம் இப்படி தான் மக்கள் இந்த கோவளத்துக்கு முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளான மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சிலெல்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமான உடனே சென்னை மக்கள் இங்கே கோவளத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா இங்கே கோவளத்தில் ரொம்ப மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா இது சென்னையிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குன்றதுனால ரொம்ப மக்கள் இங்கே வரமாட்டாங்க. அதனால் இங்கே கூட்டம் இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கடற்கரையில் உட்காந்துட்டு வரலான்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவளத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த கோவளம் கடற்கரை 80s 90s காலகட்டத்திலலாம் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிது. சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சிலெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவளம் கடற்கரையில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவளம் கடற்கரையை ஒட்டி இயற்கையால் சூழ்ந்த பாறைகள் அமைஞ்சிருக்கு. சென்னைக்கு அருகில் வேறு எந்த கடற்கரையிலையுமே இல்லாத பாறைகளால் சூழ்ந்த கடற்கரை இந்த கோவளம் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் கடற்கரை, அப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை, இந்த 2 கடற்கரைகளுமே மணல் பரப்புகளால் அமைந்துள்ளது. முழுவதுமே மணல் பரப்புகள் தான். எங்கே பார்த்தாலும் மணலை தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவளம் கடற்கரையில் அப்படி கிடையாது. இந்த கோவளம் கடற்கரையில் கொஞ்சம் இடங்கள் மணல் பரப்புகளால் சூழ்ந்தும், கொஞ்சம் இடங்கள் பாறைகளால் சூழ்ந்தும் மிக மிக அழகாக காட்சியளிக்கிறது. அதனால தான் நிறைய சுற்றுலா பயணிகளை இந்த கோவளம் கடற்கரை வெகுவாக கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சென்னை மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்செலாம் ரொம்ப ஆழம் அதிகம். ரொம்ப உள்ளெல்லாம் இறங்கி போய் குளிக்க முடியாது. ஆனால் இந்த கோவளம் கடற்கரை அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. இந்த கோவளம் கடற்கரையில் மணல் பரப்புகள் ரொம்ப கடலுக்கு உள்ளே வர கொஞ்சம் மேட்டு பகுதிகள் இருக்குது, மேடாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வர உள்ளெல்லாம் போனால் அந்த கழுத்து வர தான் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல நிறைய மணல்கள் இந்த கரையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோவளம் கடற்கரையில் சர்ஃபிங் பண்ணுவதற்கும் பாராகிளைடிங் போவதற்கும் அரசே அனுமதி வழங்கியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே இந்த கோவளம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து நிறையா சர்ஃபிங் பண்ணுறவங்க, பாராகிளைடிங் போகிறவங்கலாம் இங்கே நிறையா வருவாங்க. காலையிலே வந்துடுவாங்க.
வந்து இங்கே சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாராகிளைடிங் போவாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம இந்த கடற்கரையில் இருந்து பார்க்கும்போது நம்ம கோவா கடற்கரையில் இருக்குமா அல்லது கோவளம் கடற்கரையில் இருக்குமாங்கிறது நமக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேயே பீச்சுக்கு பக்கத்திலேயே சர்ஃபிங் கோச்சிங் சென்டரும் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த சர்ஃபிங் கோச்சிங் சென்டருக்கு பக்கத்திலேயே ஒயிட் ஹவுஸ்னு இருக்குது. இந்த ஒயிட் ஹவுஸுன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கே இந்த ஒயிட் ஹவுஸில் நிறைய திரைப்படங்கள் படமாக்குவாங்க. சென்னையில் ஈசிஆர் ரோடுனாலே முழுவதுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இந்த ஈசிஆர் ரோடை சுற்றி இருக்கிற ஸ்பாட்டுகளில் தான் படமாக்குவாங்க. சென்னையில் நிறைய கடற்கரைகளில் மணல் அரிப்பை தடுப்பதற்காக தான் நிறைய கடற்கரைகளில் கல்லுகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. நிறைய பாறை கல்லுகளை கொண்டு வந்து அடுக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கோவளம் கடற்கரையில் வந்து இயற்கையாகவே கடல் உள்ளேருந்து இந்த பாறைகள் முளைச்சிருக்கு. அதனால தான் இந்த கடற்கரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சினிமாக்காரங்களுக்கும் இந்த பாறைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இங்கே படமாக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய படங்கள் படமாக்குவாங்க. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் மோகன், பூர்ணிமா பாக்கியராஜ் இணைந்து நடித்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் மோகனும் பூர்ணிமா பாக்கியராஜும் இந்த கோவளம் கடற்கரையில் பேசிட்டு வர்ற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த ஹெல்ப் பண்ணாமல் இருந்ததா நான் டிவியில் பாடியிருக்க முடியாது. இதே பயணங்கள் முடிவதில்லை பட காட்சிதான். என்ன யாருன்னு தெரியாமையே உதவி செஞ்ச உங்ககிட்ட இதே பயணங்கள் முடிவதில்லை பட காட்சிதான். எல்லாமே ஒரு அநாத ஆசிரமத்துல தான். நான் அநாதன்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு. இதே பயணங்கள் முடிவதில்லை பட காட்சிதான். டிவியில பாட வந்ததை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணீங்களே, அது உங்க சொந்த கற்பனையா? உங்க கவிதை. இதே பயணங்கள் முடிவதில்லை பட காட்சிதான். அந்த பாட்டை நீங்க மறுபடியும் பாடினீங்கன்னா நான் சந்தோஷமா கேட்டுட்டு போவேன். இந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் தோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, இந்த பாடலும் இந்த கோவளம் கடற்கரையில் படமாக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் இதே பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்தான். கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம். இதே பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்தான். 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 பார்த்திபன், சுமா ரகுநாதன், மோகினி இணைந்து நடித்த உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். உன்னை வாழ்த்த வந்தேன் எந்தன் கவித்தமிழ் நீ அல்லவோ பாடல் இங்கு இந்த கோவளம் பீச்சில் தான் பெரும்பான்மையான காட்சிகள் படமாக்குனாங்க. இதே உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் பட பாடல் தான். கமல்ஹாசன், ஊர்வசி, அனுராதா இணைந்து நடித்த அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். அலைகளின் மிதக்குது நில ஒன்று குளிக்குது கை கொடு, இந்த பாடல் இந்த கோவளம் பீச்சில் தான் படமாக்குனாங்க. இதே அந்த ஒரு நிமிடம் திரைப்பட பாடல் தான். இதே அந்த ஒரு நிமிடம் திரைப்பட பாடல் தான். இதே அந்த ஒரு நிமிடம் திரைப்பட பாடல் தான். இதே அந்த ஒரு நிமிடம் திரைப்பட பாடல் தான்.
போச்சு வழி ஒன்றும் தெரியல வயசு வர. இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன், பானுப்பிரியா, ஜெயராம் இணைந்து நடித்த கோகுலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தெற்கே அடிக்குது காத்து தாளம் பூவத்தான் பார்த்து பாடல் இந்த கோவளம் பீச்சில் தான் படமாக்குனாங்க. இதே கோகுலம் திரைப்பட பாடல் காட்சிதான். 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 கேப்டன் விஜயகாந்த், அம்பிகா, சித்ரா லட்சுமணன் இணைந்து நடித்த புதிய தீர்ப்பு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அம்பிகா, சித்ரா லட்சுமணன் 3 பேரும் கடற்கரையில் பேசிட்டு இருக்கிறது மாதிரி காட்சி இந்த கோவளம் பீச்சில் படமாக்குனாங்க. விளையாட்டுல உனக்கு எப்படி ஆசை வந்தது? ஒரு குறிக்கோளோடு போராடுறது தானே வாழ்க்கை. அந்த குறிக்கோள் கூர்மையா இருக்கணும்னா இதே புதிய தீர்ப்பு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். என்ன எப்படி பேசுற? நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா? விளையாட்டு பசங்களா தெரிஞ்ச நம்ம காலேஜ் வாழ்க்கை. இதே புதிய தீர்ப்பு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். எந்த லட்சியங்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்ததோ அந்த லட்சியங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டுவோம். பிரபு, ராதா இணைந்து நடித்த ஆனந்த் திரைப்படம் இந்த கோவளம் கடற்கரையில் படமாக்கியிருப்பாங்க. ஆனந்த் திரைப்படத்தில் ராதா ஜெயிலிருந்து வந்து கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்க வந்திருக்க இடத்துல கடற்கரையில் நின்றுட்டு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குற காட்சி இந்த கோவளம் கடற்கரையில் படமாக்கியிருப்பாங்க. இதே ஆனந்த் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்கத்தில் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், ராதிகா இணைந்து நடித்த கேளடி கண்மணி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மண்ணில் இந்த காதல் அண்டி யாரும் வாழ்தல் கூடுமோ. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. இதே கேளடி கண்மணி திரைப்பட பாடல் காட்சி தான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. இதே கேளடி கண்மணி திரைப்பட பாடல் காட்சி தான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. கேளடி கண்மணி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கோவளம் பீச்சில் தான் பெரும்பான்மையான காட்சிகள் படமாக்குனாங்க. பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. இதே கேளடி கண்மணி திரைப்பட பாடல் காட்சி தான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடும். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சங்கீதா, சார்லி இணைந்து நடித்த பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய், சங்கீதா, சார்லி 3 பேரும் கடற்கரையில் பேசிட்டு வர்ற மாதிரி காட்சி இந்த கோவளம் பீச்சில் தான் படமாக்குனாங்க. நிச்சயம் இன்னும் 3 மாசத்துக்கு அந்த கணக்குப்படியால பேச முடியாது. அப்படியே அவன் குணமாகி வந்தாலும் மென்டல்னு சொல்லி. இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சங்கீதா நடித்த பூவே உனக்காக திரைப்படம் ஒரு முக்கால்வாசி திரைப்படமே குட்டி கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் கடற்கரை சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கடற்கரையான முட்டம் கடற்கரை கிராமத்தில் தான் படமாக்குனாங்க.
இந்த பூவே உனக்காக திரைப்படம் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் படமாக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இந்த பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் சார்லி ரூம்மேட்டான கதா டைரக்டர் ஆகுனதுக்கு அப்புறமா வரக்கூடிய பாடலான மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது பாடல். இந்த காட்சியெல்லாம் படமாக்காமலேயே இந்த படத்தோட நீளம் கருதி படத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தோட எடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஆடியோ கேசட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆடியோ ரிலீஸ் பண்ணி 2-3 நாளிலேயே மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது பாடல் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டு. தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த பாடலை எப்படியாவது கண்டிப்பாக இந்த படத்தில் இணைக்கணும் என்று கருதிய பிறகுதான் இனி இந்த ஒரு பாடல் காட்சிக்காக மட்டுமே மொத்த யூனிட்டையும் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அழைச்சிட்டு போனால் ரொம்ப செலவாயிரும். இங்கேவே சென்னைக்கு அருகிலேயே பாறைகள் நிறைந்த கடற்கரை எங்கேயாவது இருந்தால் படமாக்கிடலாம் என்று நினைத்த இயக்குனர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவளம் கடற்கரையில் தான் விஜய் சார்லி கதா சம்பந்தப்பட்ட டைரக்டர் ஆகிற காட்சிகள், அப்புறமா மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது முழு பாடல் காட்சியுமே இந்த கோவளம் வந்து தான் படமாக்கியிருக்காங்க. அப்படி என்று நான் சொல்லவில்லை. இப்போ இந்த பூவை உனக்காக திரைப்படத்தோட 25வது ஆண்டு இன்டர்வியூவில் இயக்குனர் விக்ரமன் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்புறமா நிறையா யூடியூப் சேனலில் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த கதா சம்பந்தப்பட்ட காட்சி மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது பாடல் காட்சியெல்லாம் கோவளம் கடற்கரையில் தான் படமாக்கணும் என்று இயக்குனர் விக்ரமன் அவர்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. நம்ம கதாடா, ஆமாடா, கதா கதா. விஜய் மற்றும் சார்லி கதாவை சந்திச்சு பேசுகிற காட்சி, இதே பூவே உனக்காக திரைப்பட காட்சி தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? நீங்க போங்க, இது வரேன். 1 மினிட். பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது பாடல் இந்த கோவளம் கடற்கரையில் தான் முழு பாடல் காட்சியுமே இங்கே தான் படமாக்குனாங்க. மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. இதே பூவே உனக்காக திரைப்பட பாடல் காட்சி தான். மச்சினிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. இதே பூவே உனக்காக திரைப்பட பாடல் காட்சி தான். ஆர்யா, ஜெய், நயன்தாரா இணைந்து நடித்த ராஜா ராணி திரைப்படம் இந்த கோவளம் பீச்சில் படமாக்கியிருப்பாங்க. இந்த ராஜா ராணி திரைப்படத்தில் ஜெய்யும் நயன்தாராவும் இந்த பீச்சில் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க. நீங்கள் தான் தேவையில்லாம இப்போ என்ன பண்றது? இதே ராஜா ராணி திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். எனக்கு அமிச்சு பிரச்சனை முடிச்சுக்கலாம், சிம்பிள். ஹே, இதே ராஜா ராணி திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.